ரொம்ப நாள் கழிச்சு சின்னதாக ஒரு கிச்சன் விலாகோடு வந்திருக்கேன். இது நேற்று லஞ்ச் டைமில் எடுத்த வீடியோ. எப்பவும் போல் என்ன சமைக்கிறதுன்னு பெருசாக ஐடியா இல்லாமல் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். நமக்கு பெருசாக ஐடியா இல்லாமல் இருக்கும்போது நம்ம கண்ணில் படுறது எப்போவும் இந்த பருப்பு தான். இந்த பருப்பு வச்சு எத்தனை டிஷ் வந்து விதவிதமாக செஞ்சாலும் எனக்கெல்லாம் சலிக்கிறதே கிடையாது. என்ன போல் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் வந்து வெறும் பருப்பான மாதிரி செஞ்சுருவேன். பட் நேற்று வந்து சாம்பார் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார்லேயும் திரும்ப திரும்ப கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ நேற்று வந்து நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். நான் இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறது எல்லாமே வீடியோக்காக மெயினாக சூஸ் பண்ணி சமைக்கிறது. முக்கியமாக ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிபீஸ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். பட் என்னோடய யூடியூப் லாங் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக எல்லார் வீட்லேயும் சமைக்கிற மாதிரி சமையல் அதில் வந்து இருக்கும். எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பண்ணக்கூடிய சமையல் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்லேயுமே நார்மலான சாப்பாடு வந்து எப்போவுமே வந்து இருக்கும். சொல்லப்போனால் வாரத்தில் 3 நாள் இங்கே வந்து சாம்பார் தான் அதிகமாக இருக்கும். நான் என்னோடய லாங் வீடியோஸில் ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ண ரெசிபின்னா அது இந்த சாம்பார் தான். நான் 7 வருஷமாக சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ரெசிபிஸ் பற்றி உங்களுக்குமே வந்து தெரிய வரும். அப்புறம் நிறைய பேர் இந்த மரக்கரண்டி பற்றி வந்து நீங்கள் கேட்குறீங்க. நான் நம்பர் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணால் கொரியரில் வந்து அனுப்பி வைப்பாங்க. இது வந்து சிலோனில் கிடைக்கக்கூடிய சிரட்டை கரண்டி. பட் எங்கள் ஊர்லேயுமே நல்லா வந்து கிடைக்கும். அங்கேருந்து தான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே எங்கள் பக்கத்தில் கிடைக்கிற சாம்பார் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். பட் அன்றைக்கி தங்கச்சி சென்னையிலேருந்து சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் அன்றைக்கி சாம்பார் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் ரெசிபியும் நான் இங்கே சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் சில நேரம் வந்து சாம்பாரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் தாளித்து ஊற்றுவேன். பட் அன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து தாளிச்சிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதிலேயே வந்து தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி தண்ணி, எக்ஸ்ட்ரா தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கணும். நாம் என்ன தான் சாம்பார் பண்ணாலும் எங்கள் வீட்டில் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான்வெஜ் வந்து கட்டாயமாக கேட்பாங்க. ஒன்று மீன் பொரிக்கணும், இல்லைன்னா முட்டை பொரிக்கணும், இறால் பொரிக்கணும், ஏதாவது ஒன்று வந்து எங்கள் வீட்டில் கட்டாயமாக இருக்கும். அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வந்து உப்பு மசாலா தடவி வச்சுருந்த மீன் வந்து இருந்துச்சு. ஸோ அதையே நான் எடுத்து வந்து பொரிச்சிக்கிட்டேன். அப்புறம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாம்பழ சீசன் இருக்க வரைக்கும் எல்லா சாப்பாட்டுக்கும் இந்த மாம்பழமும் வந்துடும். ஸோ சாம்பார் எல்லாம் நல்லா கொதிச்சு வெங்காயம், பீர்க்கங்காய் எல்லாம் வெந்த பிறகு ஃபைனலாக வந்து மல்லியில் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி சாப்பாடு செம சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.